டிட்வா புயல் மற்றும் அதன் தொடர்ச்சியாக காற்றழுத்த சுழற்சி காரணமாக பெய்த கனமழை காரணமாக தற்பொழுது செங்குன்றம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய வடபெரும்பாக்கத்திற்கு இடைப்பட்ட பகுதிகள் எல்லாம் தண்ணீர் காடாக காட்சி தருகின்றன. தொடர்ந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. செங்குன்றம் பகுதியிலிருந்து வடபெரும்பாக்கத்திற்கு செல்லக்கூடிய பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பியதன் காரணமாக உபரி நீர் வெளியேறி வருவதாக இப்பகுதி மக்கள் சொல்லுகின்றார்கள். கடந்த 3 நாட்களாகவே தண்ணீர் அதிக அளவில் வெளியேறி வருவதன் காரணமாக வெள்ளக்காடாக காட்சி தரக்கூடிய இந்த பகுதியில் வீடுகளுக்குள்ளேயே மக்கள் முடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த செங்குன்றத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விளாம்பாடு பாக்கம் என்கின்ற கிராமத்திற்கு உட்பட்ட மல்லிமாநகர், பெருமாள் கோவில் தெரு, கோமதி அம்மன் நகர், நியூ ஸ்டார் சிட்டி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கின்றன. புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீடுகள் கடந்த 5 ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்டவை எனவும் தற்பொழுது பெய்திருக்கக்கூடிய கனமழை அதன் தொடர்ச்சியாக சுற்றி இருக்கக்கூடிய சோழவரம் ஏரி, புழல் ஏரி உள்ளிட்டவற்றினுடைய நீர்நிலை தொடர்ச்சியில் இருந்து வெளியேறி வரக்கூடிய உபரி நீர் காரணமாக தொடர்ந்து இப்பகுதி மக்கள் 3வது நாளாக வீடுகளுக்குள்ளேயே தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். இந்த வடபெரும்பாக்கத்திற்கும் செங்குன்றத்திற்கும் இடையே செல்லக்கூடிய தண்ணீர் ஓட்டத்தை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆற்று வெள்ளம் எப்படி அடித்து செல்லுமோ அதே போன்று சென்று கொண்டிருக்கின்றது. தண்ணீர் அதிக விசையோடு வேகத்தோடு இந்த பகுதியின் வழியாக அதிக அளவு வெள்ள நீர் வெளியேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதியிலே போதுமான வடிகால் கட்டமைப்புகள் இல்லை என்று இப்பகுதி மக்கள் சொல்லுகின்றார்கள். சென்னை மாநகராட்சிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மாநகரில் இருப்பதை போன்ற வடிகால் கட்டமைப்புகளை தங்களுக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்று கனமழை காலங்களிலே கிட்டத்தட்ட 1 வார காலம் வரை வீடுகளுக்குள்ளேயே இருப்பதாகவும் தங்களுடைய வீடுகளை சுற்றிலும் இடுப்பளவு வெள்ளம் சூழ்ந்து நிற்பது ஒவ்வொரு மழைக்காலத்திலும் வாடிக்கையாகி வருவது கூடிய சூழ்நிலையில் விரைந்து வடிகால் கட்டமைப்பை மேற்கொள்ள இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.